அதிமுக உறவுகளுக்கு வணக்கம். நான் அருள்குமரன். தற்பொழுது நடந்திருக்கிற இந்த சூழல் இருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கான காணொளி இது. பல வேலுமணிகளும் தங்கமணிகளும் சி.வி. சண்முகம் போன்ற நபர்களும் கட்சியை விட்டு வெளியேறிவிட்ட காரணத்தால் கட்சி முடிந்து விட்டது, கட்சி இதோடு இந்த கட்சி மீண்டலாது என்று பல பேர் பொய்யாக பரப்பப்படுகிற அந்த விடயம் இருக்கிறது இல்லையா? அந்த விடயம் என்பது உண்மை அல்ல. ஒன்றை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதிமுகவை உயிராக நேசிக்கிற தொண்டர்களுக்கு நான் கூறிக்கொள்வது ஒன்றை மட்டும்தான். அதிமுக என்ற இந்த இயக்கம் என்பது வானம் போல அது நிலையாக நிலைத்து நிற்கிற ஒரு இயக்கம். இன்றைக்கு வெளியேறி இருக்கிற இந்த துரோகிகள் இருக்கார் இல்லையா, இவர்கள் எல்லாம் பாசிங் கிளவுட்ஸ், கடந்து போகிற மேகங்கள். இந்த மேகத்தை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஏனென்றால் நிலையாக நிற்கக்கூடிய அந்த வானம் போல இருக்கக்கூடிய அதிமுகவும் அதிமுகவுடைய சின்னமாகிய இரட்டைகளையும் இருக்கிற பட்சத்தில் இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டியதில்லை. நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துகிற வேளையில் இறங்க வேண்டும். இந்த இயக்கத்திற்கு தற்பொழுது தேவை என்ன என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்த பணிகளை என்னாலும் உங்களாலும் செய்ய முடியும். இது மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விடயம்தான். அப்படி ஒன்றும் பெரிய இழப்பை அதிமுக சந்திக்கல. இப்போ இன்னைக்கு இருக்கிற எடுத்துக்காட்டுக்கு நான் இருக்கிற கோவை மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து வெளியேறி இருக்கிற எஸ்பி வேலுமணி அவர்கள் தன் தொகுதியை தாண்டி ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியவில்லை. அவருடைய செல்வாக்கு அவ்வளவுதான். வேணுமென்றால் அவரோடு சில ஒன்றிய செயலாளர்கள் செல்லலாம். அந்த ஒன்றிய செயலாளர்களும் பழைய மாஜி மந்திரிகளையும் நம்பி இந்த இயக்கம் கிடையாது. இந்த இயக்கம் முழுவதுமாக நம்பிக்கொண்டிருப்பது உங்களையும் என்னையும் போன்ற உண்மையும் நேர்மையும் இந்த உளமாற இந்த இயக்கத்தை நேசிக்கிற, இந்த இயக்கத்தை உயிராக நேசிக்கிற அடிப்படை தொண்டர்களை நம்பித்தான் அதிமுக என்ற இயக்கம் இருக்கிறது. இதுவரை இயங்கி வந்திருக்கிறது. இந்த உண்மை மாறா பற்றும் கொண்ட இந்த நபர்களைத்தான் புரட்சித் தலைவர் அவர்கள் நம்பினார்கள். உங்களையும் என்னையும் போல இந்த இயக்கத்தின் மீது அதீத பற்று கொண்ட நபர்களைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்பினார்கள். அதே நம்பிக்கையைத்தான் இன்றைக்கு இருக்கிற புரட்சி தமிழர் அவர்கள் நம் மீது வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. சில சர்க்கிள்கள் ஏற்படத்தான் செய்யும். அரசியலில் சில இயக்கங்களுக்கு சில சர்க்கிள்கள் ஏற்படத்தான் செய்யும். அப்படி ஒரு சிறு சர்க்கிள் ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொண்டு மனம் தளர்ந்து அதிமுகவை மீட்டெடுக்க முடியுமா என்ற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. ஒரு துளி கூட வரக்கூடாது. அப்படி ஒரு நிலைமையில் அதிமுக இல்லை. இப்பொழுது இருக்கிற நிலைமையில் நாம் மிக எளிதாக மிக விரைவாக இந்த இயக்கத்தை மீட்டுருவாக்கம் செய்துவிட முடியும். அதற்கான அத்தனை ஆயுதங்களும் நம்ம இடத்துல இருக்கிறது. அதனால் இதையெல்லாம் உள்வாங்கிட்டு மனம் தளராமல் தொடர்ந்து பயணியுங்கள். அதிமுக மீண்டும் அரியணை ஏறுவதற்கு என்ன பணிகளை செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை மிகச்சிறப்பாக